உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம். தாய்மொழி கலைமன்றம் சார்பாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நற்சிந்தனையை முன்னிறுத்தி வருவதை நீங்கள் எல்லோரும் அறிந்துள்ளீர்கள். அந்த வகையில் 68வது மாத சிந்தனையாக பொய்யாமொழி புலவருடைய திருக்குறளை அடிப்படையாக வைத்து நாடு என்னும் அதிகாரத்தில் 731வது குறட்பாவை முன்னிறுத்த உங்களுக்கு யாம் உண்ணியுள்ளோம், விளைந்துள்ளோம். அதாவது இந்த குறட்பாவினுடைய வரிகள் தற்காலத்துக்கு மிகவும் பொருத்தப்பாடுடையவை. இலங்கை இன்று ஒரு பாரிய ஒரு அனர்த்தத்தை சந்தித்திருக்கின்றது. இந்த அனர்த்தம் வருவதற்கு என்ன காரணம்? நாம் எங்களுடைய வாழ்க்கை முறையை இயற்கையின்படி வாழவில்லை, இயற்கை சார்ந்து எங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளவில்லை. இது முதலாவது குற்றச்சாட்டு. இதை எல்லோரும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இப்பொழுது அந்த நாடு என்ற அதிகாரத்தில் வருகின்ற 731வது குறட்பாவுக்குள் செல்வோம். தல்லா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் வாழ்வது நாடு. தல்லா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் வாழ்வது நாடு. இந்த குறட்பாவை பாருங்கள். தல்லா விளையுளும் தக்காரும் தாழ்வு இலா செல்வரும் வாழ்வது நாடு. நல்ல தானியங்களையும் நல்ல பயிர்களையும் விளைவிக்கும் விவசாயிகள் வாழ்கின்றவர்களாகவும், மிக்க நல்ல அறிவை உடையவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அறிஞர்கள் வாழ்வதாகவும், கேடில்லாத செல்வத்தை உடையவர்கள் வாழ்வதாகவும் இருந்தால் அதுதான் நாடு ஆகும். பாருங்கள், தல்லா விளையுளும் நல்ல விவசாயத்தை எமது நாடு உற்பத்தி செய்கின்றதா? இல்லை. தக்காரும் நல்ல மேன்மையான அறிவை பொருந்திய அறிஞர்கள் இருக்கின்றார்களா? இல்லை. அறிஞர்கள் என்றது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இல்லை. தாழ்வு இலா செல்வரும் கேடு இல்லாத வகையிலே செல்வத்தை ஈட்டியவர்கள் இருக்கின்றார்களா? இல்லை. இவ்வாறான இவற்றை கொண்டு வாழ்கின்றவர்கள் தான் இருந்தால்தான் அதுதான் சிறப்பான நாடு. தாழ்வு இலா செல்வர், அப்ப தாழ்வு இலா செல்வர் என்றால் கேடு இல்லாத வகையிலே செல்வத்தை உழைக்கின்றவர்கள் இருக்கின்றார்களா? இல்லை. இது மிகவும் கவலைப்பட வேண்டிய விடயம். அந்த 731வது குறட்பாவை மீண்டும் ஒரு பாருங்கள். தல்லா விளையுளும் தக்காரும் தாழ்வு இலா செல்வரும் வாழ்வது நாடு. நல்ல விவசாய உற்பத்திகளை தருவதும் நல்ல விவசாய உற்பத்திகளை தருபவர்களும் மேன்மையான அறிவை உடைய அறிஞர்களும் கேடு இல்லாமல் செல்வத்தை உடைய செல்வர்களும் வாழ்வதுதான் நாடு ஆகும். நிச்சயமெல்லாம் நாடு இல்லை. ஆகவே அன்றே இந்த பொய்யாமொழி புலவருடைய கருத்தை அடிப்படையாக வைத்து நாம் நோக்குகின்ற போது இன்று நாம் இவ்வளவு ஒரு பாரிய ஒரு அழிவுக்கு, ஒரு இயற்கை அனர்த்தத்துக்கு உள்ளாவதற்குரிய காரணம் இது. இந்த அடிப்படையில் தான் நாங்கள் அடிப்படையிலே விவசாயத்தை நேசிக்கவில்லை, அறிஞர்களாக வாழவில்லை, கேடில்லாத வகையிலே செல்வத்தை உழைக்கவில்லை. இந்த 3 விதிமுறைகளையும் மீறி இருக்கின்றோம். ஆனால் எமக்கு அயலில் இருக்கின்ற சில நாடுகளை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். ஜப்பான், இந்தியா
போன்ற நாடுகளிலே இந்த மூன்றும் மேன்மையாக இருக்கின்றது. எவ்வாறு என்று சொன்னால் அங்கே விவசாயம் மேன்மையாக இருக்கின்றது, அறிஞர்கள் இருக்கின்றார்கள், அதாவது தக்க வகையிலே சிறந்த அறிஞர்கள் இருக்கின்றார்கள், அதே வகையிலே கேடில்லாத வகையிலே செல்வத்தை உற்பத்தி செய்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் எமது நாட்டை பொறுத்தவரையில் இந்த மூன்று வகையான செயற்பாடுகளும் இல்லை. மிகவும் கேவலப்படத்தக்க வேண்டிய விடயம். பாருங்க, தல்லா விளையுளும் அதாவது மக்களுக்கு உணவை வழங்குகின்ற வகையிலே அந்த நாட்டு இலங்கை ஒரு விவசாய நாடு, விவசாய உற்பத்தி மேன்மையாக இருக்க வேண்டும். அப்ப முதலாவது விவசாயம், தல்லா விளையுளும் தானியங்களும் நல்ல உற்பத்தி செய்பவர்களும், தொடர்ந்து தக்காரும் என்றால் என்ன? அறிஞர்கள். எப்படி அறிஞர்கள் இருக்க வேண்டும்? அதாவது நேரிய பார்வையுடன் தீர்க்க தரிசனமான சிந்தனையுடைய அறிஞர்களும், தாழ்விலா செல்வர் என்றால் அதாவது கேடு இல்லாத வகையிலே செல்வத்தை உடையவர்களும் வாழ்கின்ற ஒரு நாடுதான் சிறப்பான நாடாகும். மிச்சம் எதுவுமே நாடாகாது. ஆகவே இந்த குறட்பாவின் அடிப்படையிலே இந்த பொய்யாமொழி புலவர் வலியுறுத்துகின்ற இந்த குறட்பா, இந்த நாடு என்ற அதிகாரத்தில் அமைந்து வருகின்ற இந்த குறட்பாவினுடைய கருத்தை நாம் ஒரு வகையிலே இந்த காலத்திற்கு பல்வேறு வகையிலே இந்த காலமல்ல எந்த காலத்துக்கும் பொருத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இன்று உலக நாடுகளில் எல்லாம் பொய்யாமொழி புலவருடைய கருத்தை அடிப்படையாக வைத்து அபிவிருத்தியை நோக்கி செல்கின்றார்கள். ஆனால் எமது நாட்டில் மட்டும் இந்த அபிவிருத்தியை நோக்கி செல்லாத நிலையிலே நாங்கள் பல்வேறு வகையிலே ஒரு சுயநல போக்கு அடிப்படையிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த 68வது மாத சிந்தனையிலே 731வது குறட்பா, அதாவது நாடு என்ற அதிகாரத்திலே அமைந்திருக்கின்றது. அந்த குறட்பாவை மீண்டும் பாருங்கள். தல்லா விளையுளும் தக்காரும் தாழ்வு இலா செல்வரும் வாழ்வது நாடு. இந்த மூன்றையும் உடையதுதான் நாடு. சுருக்கமாக சொல்லலாம், நல்ல விவசாயம், நேரிய பார்வை கொண்ட அறிஞர்கள், கேடில்லா செல்வமுடையவர்கள். இந்த மூன்றுமே எமது நாட்டில் இல்லை. மூன்றுமே தலகளாக இருக்கின்றது. ஆகவே இந்த மூன்றையும் நாங்கள் கட்டியமைக்கின்ற வேளையிலே எமது நாடு ஒரு அபிவிருத்தியை நோக்கி செல்லும். ஆகவே இந்த 68வது மாத சிந்தனை உங்களுக்கு பயன்பாடுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து அடுத்த சிந்தனையில் சந்திக்கின்றேன். அன்புடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். புயல் நேசன். நன்றி, வணக்கம்.